ஆடை அணிந்தும் அணியாத பெண்கள் தோன்றுவார். கியாமத்துடைய நாள் வந்துவிட்டது என்றால் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். இன்றைய பெண்களை பார்க்கிறோம், அப்படித்தான் இருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆடை என்று அணிகிறார்கள், ஆனால் ஆடை அணிந்தும் அவருடைய அங்க அவயங்களை வெளிக்காட்டுகின்ற ஆடைகள் அணிகிறார்கள். இது ஆடையா? தன்னுடைய மறைவான பகுதிகளை காட்டுகின்ற ஆடைகளை அணிவது இது ஒரு ஆடையா? ரெண்டு வகையில் அது நடக்கிறது. மெல்லிய ஆடைகளை அணிகிறார்கள், லூசாக அணிந்து மெல்லிய ஆடைகளை அணிகிறார்கள். இது தன்னுடைய உடம்பினுடைய பகுதிகளை எடுத்து காட்டுகிறது. இன்னும் சிலர்கள் இறுக்கமான ஆடைகளை அணிகிறார்கள். இந்த ரெண்டு பகுதியினர்களும் இந்த ஹதீதுக்குள் வருவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாயிலாத் முமீலாத், அவர்களும் பாவத்தின் பக்கம் சாயக்கூடியவர்கள், மோசமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். முமீலாத், மற்றவர்களையும் பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடியவர்கள், பாவத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் திமிர்களை போன்றிருக்கும். தங்களுடைய கொண்டைகளை உசைத்து கட்டியிருப்பார்கள். இவர்கள் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படியான பெண்கள் இன்று உருவாகி இருக்கிறார்கள். இன்று உலா வருகின்றார்கள். எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், முஸ்லிம் பேர் தாங்கி இருக்கின்ற பெற்றோர்களின் பிள்ளைகள் வீதி வீதியாக அலைந்து திரிகிறார்கள். இறுக்கமான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள், மெல்லிய ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். இவைகளை பார்த்து கொண்டுதான் எமது பெற்றோர்களும் எமது கணவன்மார்களும் எமது சகோதரர்களும் இருக்கிறார்கள். யாரும் இதனை பாவம் என்று கூட பார்ப்பது கிடையாது. எனது பிள்ளைக்கு என்ன முடன் ஆடை இருக்கிறது என்று தேடுகிறார்கள். இப்பொழுது தற்காலத்தில் என்ன முடன் வந்திருக்கிறது, இந்த நடிகை என்ன ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்று தேடி தேடி அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றோம். அவர்கள் அதனை அணிந்து செல்கின்ற பொழுது பார்த்து பெருமைப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இது மறுமை நாளுடைய அடையாளமாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும். இதற்கெல்லாம் யார் துணை நிற்கின்றோமோ, இப்படியான விடயங்களுக்கெல்லாம் யார் துணை நிற்கின்றார்களோ அவர்களும் அந்த பாவத்திற்கு பொறுப்புதாரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மறுமையினால் இடம்பெறும் என்று சொன்னார்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படியான பாவங்களை காரணமாக இருக்கின்றவர்களும் அந்த தண்டனை அனுபவிப்பார்கள் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உலகத்திலே ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு விடயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். மன் சன்ன சுன்னத்தன், நல்ல ஒரு முறையை வழிகாட்டுகிறார், நல்ல ஒரு அமலை வழிகாட்டி கொடுக்கிறார், நல்ல ஒரு சேவையை அறிமுகப்படுத்துகிறார். அந்த நல்ல விடயத்தை யார் யாரெல்லாம் பின்பற்றி அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மைகளும் அதனை உருவாக்கியவருக்கு கிடைக்கும் கூறிவிட்டு பின்னர் சொன்னார்கள், யார் ஒரு கெட்ட விடயத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறாரோ, ஒரு மோசமான காரியத்தை யார் உருவாக்குகிறார்களோ, அவைகளை எல்லாம் யார் யாரெல்லாம் பின்பற்றி அதனை தனது வழிமுறையாக எடுத்துக் கொள்கிறார்களோ அப்படியானவர்களுக்கும் அந்த பாவத்தின் பங்கு இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இவைகளை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நாங்களும் கியாமத்துடைய நாளையில் இது பற்றி விசாரிக்கப்படுவோம். அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி கியாமத்துடைய நாளையில் விசாரிக்கப்படுவீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அம்புசக்கும், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பமும் தான் கியாமத்துடைய நாளையில் நரகத்துடைய எரிகற்களாக இருப்பீர்கள், விறகுகளாக இருப்பீர்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் இப்படியான மோசமான பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது.